எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது, வளர மாட்டார். பைத்தியக்கார மாதிரி மலையை வெட்டுவோம் மண்ணை குடையோன்னு பேச மாட்டார். மக்களுக்கான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அடுத்த நகர்வுன்னா அடுத்த 26 அரசியல் தான். அரசியலை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மரங்களும் பேசும், மரங்களுக்கு உயிர் உண்டு. மரங்கள் நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்கக்கூடிய திறன் இருக்குங்கிறத அவர் அறிஞ்சு வச்சிருக்காரு. காரணம் ஒரு அறிஞர், அவர் விஞ்ஞானி மாதிரி யோசிப்பார் எதையுமே. தமிழ்நாட்டிலே சிறந்த தலைவர், அறிவாளியான தலைவர் யாரு? மூக்க அழகிரி எல்லாம் எங்க? அவரெல்லாம் என்னப்பா, அவர் மதுரையில உட்காந்துருக்காரு மீனாட்சி அம்மா கும்பிட்டுக்கிட்டு. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான், எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த மாதிரி ஒரு அறிவாளி நீங்க பார்க்க முடியுமா? ஸ்டாலின்ங்கிறவர் நம்மளுக்கு எதிரி கிடையாது. அவர் நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், அமைதியானவர், அழகானவர், அன்பானவர். என்ன அரசியல் பண்ண தெரியல. இவர் எப்படி இருக்கான்னா, அந்த ஒரு படத்துல சத்யராஜ் இருப்பார், அமாவாசையா, அமாவாசை முதல்ல வேட்பாளராக இருப்பார். அந்த அமாவாசை மாதிரி இருப்பாரு. அளந்து பேசு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அடுத்த கட்ட நகரம் என்ன? சீமானோட நிலைப்பாடுன்னா ஸ்டெடி மைண்டு. ஸ்டெடி மைண்ட்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது, வளர மாட்டார். பைத்தியக்கார மாதிரி மலையை வெட்டுவோம் மண்ணை குடையோன்னு பேச மாட்டார். மக்களுக்கான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அடுத்த நகர்வுன்னா அடுத்த 26 அரசியல் தான். அரசியலை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல விவசாயிகளுக்காக போராடி ஆடு மாடுகளுக்காக மாநாடு பண்ணார். பனை மரம் கல் இறக்குறது பண்ணார். இப்போ அடுத்த கட்டம் மரங்கள் செடிகளுக்காக மாநாடு பண்ணுறாங்க. மரங்களும் பேசும், மரங்களுக்கு உயிர் உண்டு. மரங்கள் நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்கக்கூடிய திறன் இருக்குங்கிறத அவர் அறிஞ்சு வச்சிருக்காரு. காரணம் ஒரு அறிஞர், அவர் விஞ்ஞானி மாதிரி யோசிப்பார் எதையுமே. மற்றவங்க மாதிரி ஏதோ ஒரு 500 ரூபா கொடுத்தா ஒரு ஓட்டு விழுந்துடும், 1000 ரூபா கொடுத்தா ஒரு ஓட்டு விழுந்துடும். இவர்கள்லாம் ஓட்டுக்கானவர்கள். ஓட்டு விழுந்தால் நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோம், சேரில் உட்காந்துக்குவோம். அதுக்கப்புறம் இலவசத்தை ஒரு 1000 ரூபா மாதம் கொடுத்தா நம்மளுக்கு பக்தியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அரசியல்வாதி மத்தியில் மக்களையும் மண்ணையும் மலையையும் மரத்தையும் ஆடு மாடுகளையும் மீனவர்களையும் மாணவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர், தமிழ்நாட்டிலே சிறந்த தலைவர், அறிவாளியான தலைவர் யாரு? மூக்க அழகிரி எல்லாம் எங்க? அவரெல்லாம் என்னப்பா, அவர் மதுரையில உட்காந்துருக்காரு மீனாட்சி அம்மா கும்பிட்டுக்கிட்டு. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான், எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த மாதிரி ஒரு அறிவாளி நீங்க பார்க்க முடியுமா? எந்த எந்த முதலமைச்சர்னா எடப்பாடி எடுத்துங்க, ஓபிஎஸ் பேச சொல்லுங்க. பாரு, எடப்பாடி ஓரளவு பேசுவாரு, அண்ணாமலை பேசுறாரு, ஸ்டாலின் சுத்தம். என்ன உடம்பு முடியலையாண்ணா அண்ணனுக்கு? நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா டெஸ்ட்டுக்கு தான் போயிருக்காரு. அண்ணன் கேட்டதா சொல்லுங்கண்ணா. சரி, என்ன இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின்ங்கிறவர் நம்மளுக்கு எதிரி கிடையாது. அவர் நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், அமைதியானவர், அழகானவர், அன்பானவர். என்ன அரசியல் பண்ண தெரியல. அரசியல் பண்ண தெரியாததுக்கு காரணம் சுத்திர இருக்காங்கல்ல இந்த கிளங்கட்டைங்கெல்லாம் போய் பழைய திருடர்கள், பழம்பெரிச்சாளிகள், இவர்களாம் பழைய உரம் முட்டையை கடிச்சு தின்ன பெரிச்சாளிகள் பிற கூட இருக்கு. அப்போ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவரால் நவர முடியலை. அவரை சிக்கிக்கிட்டார், ஸ்டாலின் சிக்கிக்கிட்டாரு. அவர் செயல்பட முடியலை, அவரால் சமாளிக்கவும் முடியலை. காரணம் அவங்க அப்பா கூட நண்பர்கள், கட்சிக்காரர்கள். அதனால் இருக்காரு. பாவம், உடம்பு நல்ல நலமாயிட்டு வரட்டும், இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமா போகிற போக்கில் எதை வேணாலும் பேசலாம். இவங்களுக்கெல்லாம் அதான் சொல்லுதில்ல, அந்த மாதிரி சொல்லுதில்ல, நாங்கள் மாடுகிட்ட பேசுவோம், மரத்துக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும் சொல்லுங்கள்? அதுக்கு ஒரு 5 அறிவு தான் மாட்டுக்கு ஆட்டுக்கு. அது மாதிரி பேர் வாங்கி குடிக்கிறீங்க, கீழே அதை பீச்சு பீச்சு அதை காய்ச்சி காய்ச்சி குடிக்கிறீங்க.
அதெல்லாம் பண்றீங்க. அதுக்காக அப்ப அந்த மாடு வந்து முக்கியம் தானே? எவ்வளவு முக்கியம். அதை வளர்த்தவன்னா அப்ப பண்ணையாரு 100கணக்கில் வச்சு ஆடு மாடுகளை வளர்த்தான். இப்ப ஒண்ணும் இல்லாம விவசாயி பூரா அப்படியே கையை வச்சுட்டு மரத்துக்கு தான் படுத்திருப்பாங்க. வயல்ல போய் காலையில சாயந்தரம் வேலை அந்த மரத்து நிலையில தான் படுத்திருப்பாங்க. அதை ஒரு பொண்ணு மடியிலையோ புள்ள மடியிலையோ படுக்கிற மாதிரி மரத்தை பார்த்து பேசுவாங்க. அப்பா நல்லா காற்று வருது, அப்பா நல்லா பழம் இருக்கு, நல்லா காய் இருக்கு, முருங்கைக்காய் நீட்டமாக இருக்கு, கத்திரிக்காய் குண்டு குண்டா இருக்கு, தக்காளி நல்லா தலை இருக்கு, திங்கும் போது வக்கனையா. அப்போ ஆடு மாடுகிட்ட கேட்குறீங்களா? கிட்ட போய் கேட்பாங்க. உண்மைமா விவசாயிகள் பேசுவாங்க. என்ன உனக்கு போன வருஷம் நல்லா காய் காய்ச்சா, இந்த வருஷம் என்ன காய்க்கல, உரம் பத்தலையோ உனக்கு தண்ணி பத்தலையோ பேசுவாங்க. அது உண்மையா? இது அறிவியல். இது வந்து அறிவு. நம்மாழ்வார் பேசும்போது கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, மரங்கள் பேசும், இலைகள் பேசும், செடிகள் பேசும், கொடிகள் நம்ம போய் பக்கத்துல இருந்தா அசையும். சில செடிகளை தொட்டா சுருங்குது, உணர்வு இருக்குல்ல. சில செடிகளை போய் தொட்டோம்னா அப்படியே சுருங்கும். அப்போ அந்த உணர்வு இருக்கு. சில மலர்கள் கிட்ட போய் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, அப்படியே ரொம்ப அப்படியே மலரும். சில மலர்கள் அப்படியே சுருங்கும். அப்போ உணர்வு இருக்கு. அதையும் தெரிந்து கொண்டவர் மனித நேயமிக்க எங்க அண்ணன் சிந்தமிழன் சீமான். உங்களுக்கு மனுஷனை பத்தியே தெரியாது. ஓவரா கொலிக்காத. அப்ப ஆடு மாடு மரம் இதுக்கு வந்து முதலமைச்சரா போக சொல்லு. அவர் மனுஷனுக்கு எல்லாம் முதலமைச்சர் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாருக்கும் அவங்க தான் முதலமைச்சர். காட்டை போய் சுரண்டுறீங்க, அப்ப காடு வேணும். மழையை போய் வெட்டி அள்ளுறீங்க, அப்ப மழை வேணும். ஆத்த போய் தூர் வாராம அப்படியே தண்ணி விடாம அப்படியே காய விட்டு மணல் அப்படியே அள்ளி சேர்த்து மண்குவாரி பண்றீங்க நீங்க தான். அப்ப ஆறு வேணும். ஏன் இதெல்லாம் வேண்டாமா? சாப்பிட வக்கனே வேணும், அதுக்கு மீன் வேணும், அதுக்கு கடல் வேணும். மீன் பிடிக்க கடல் வேணும். ஆனா மீனவன் செத்துறான். நல்லா வக்கனே ஆடு மாடு பால் வெண்ணெய் தயிர் நெய்யெல்லாம் திங்கணும். ஆனா விவசாயி செத்துறணும், ஆடு மாடு செத்துறணும். ஆட்டுக்கறி நல்லா திங்கணும், பிரியாணி ஆட்டுக்கறி பிரியாணி கோழிக்கறி பிரியாணி திங்கணும். ஆனா கோழி ஆடு மாடு வளர்க்குற விவசாயி செத்துறணும். இதுதானே அவங்களுக்கு. எங்க அண்ணா வந்து தூக்கி பிடிக்கிறாருமா, வளரட்டும். ஜெயலலிதா அம்மா வந்து பட்டுப்பூச்சி கொடுத்தாங்களா இல்லையா? வீட்டுக்கு ஒரு இது மாடு கொடுத்தாங்க, ஒரு வீட்டுக்கும் ஆடு கொடுத்தாங்க, 4 ஆடு கொடுத்தாங்கல்ல. அந்த அம்மா முட்டாளா? எல்லாம் கொடுத்தாங்கல்ல. விவசாயம் வந்து ஊக்குவிச்சாங்கல்ல. செம்மறி ஆடு வளர்க்க சொன்னாங்கல்ல. உங்க திமுக கழகம் வந்துச்சுன்னா சாராயத்தை மட்டும் வளர்ப்பீங்க. சாராய கடை பிராந்தி கம்பெனி குடிச்சு செத்தானா தாலி இருக்கிறது எண்ணி கணக்கு சொன்னாங்க. 1 லட்சம் 2 லட்சம், 3ஆம் ஆண்டு 3 லட்சம், 4ஆம் ஆண்டு 4 லட்சம், இப்ப 5ஆம் ஆண்டு 5 லட்சம் தாண்டிக்கிட்டு இருக்கு. சாவு ஆக்சிடென்ட் ஆகி சாவுறது குடி. பைக்ல போய் மோதி செத்தாலும் அவன் கஞ்சா, தானா உளுந்து செத்தாலும் கஞ்சா. இப்போ பாருங்க, 4 நாளைக்கு முன்ன திருவள்ளூர்ல 10 வயசு முன்னாக்கு எடுத்திருக்கான். அப்போ என்ன எந்த மனநிலையில அவன் இருக்கா? பைத்தியக்காரன். ஒரு குழந்தையா பார்க்க கூட தெரியாத 10 வயசு குழந்தைய தான் அனுபவிக்கணும். ஒரு பெண்ணா, பெரிய பெண்ணா அவன் நினைக்கிறான்னா அயோக்கிய ராஸ்கல். அவன் மைண்ட்ல வந்து என்ன வக்ரபுத்தி இருக்கும்? அந்த வக்ரபுத்திக்கு என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கு யாருக்கிட்ட இருக்கு? நீங்க கேக்குறீங்க ஏமா ஸ்டாலினை குறை சொல்றீங்கன்ட்டு. யாரம்மா கேட்க முடியும்? இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க. என் பிள்ளை தவறு பண்ணா பக்கத்துல இருந்து யாரை கேட்பாங்க? என்னதான் கேட்பாங்க. என்னமா பிள்ளை வளர்க்குற, என்னமா பொண்ணு வளர்க்குற, என்னமா வாசல் எப்படி வச்சிருக்க, என்னமா வீட்டை எப்படி வச்சிருக்க, என்னமா சாப்பாடு எப்படி சமைக்கிற, என்னமா இப்படி புடவை கட்டிக்கிட்டு போற, என்னமா உன் பொண்ணு இப்படி ட்ரெஸ், எல்லாம் நம்மளதான் கேட்பாங்க. ஏன்னா நம்ம அந்த குடும்ப தலைவி. அதே போல நாட்டுக்கு தான். அதை மட்டும் அப்படியே பூ போடும் போது வாங்கிக்கிறீங்க, அப்படியே இப்படி தெளிக்கும் போது வாங்கிக்கிறீங்க. பாட்டு வேற 2 பக்கம் அப்படி எக்கோ தாங்க முடியல. ஸ்டாலின் தான் வராரு, விடியலத்தான் தந்தாருன்னு எங்க கொடுத்தாரு? முடியல, முடியல. இந்த நாடு நாசமா போச்சு. காரணம் அவர் எதை பார்க்கறது இல்லை, எதையும் பார்க்கறது இல்லை. கற்பழிச்சு கொன்னானா அதுக்கு ஒரு பதில் கிடையாது, ஆர்ப்பாட்டம் போராட்டம் கிடையாது. நேற்று இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து சீமானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அவர் என்ன கேட்டாரு? ஏம்மா அதிமுக ஆட்சியில வந்து கள்ளக்குறிச்சியில ஒரு பாலியல் நடந்துச்சுல்ல, அப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து மாதர் சங்கம் போறா, தெருவா நாங்களும் போராடணும், நாம் தமிழரும் போராடணும், தெருவா போராடினீங்களா, இப்ப எங்கம்மா போறீங்க?
அப்படி கேட்கலையே. அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்போ வந்து சீமானுக்கு ஏதாவது ஒன்னா வந்து அப்படியே மாதர் சங்கம் எல்லாம் கொந்தளிச்சு வராங்க. ஆனா இந்த ரிதன்யா கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன போதை போட்டுட்டு படுத்துட்டு இருந்தாங்களா, தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தாங்களா இப்படின்னு வந்து ஒரு அநாகரிகமா தானே கேட்டாரு. பெண்களை கேட்கலாமா, பொதுவான கோபத்துல மாதர் சங்கத்தை தானே சொல்லியிருக்காரு. ஒரு கோபத்துலமா ஒரு கோபம் உங்களை வந்து பிடிக்கும் எனக்கு, உங்க மேல நான் பாசமா இருக்கிறேன். இப்போ உங்களை ஒருத்தர் சொல்லிட்டா நான் ஏன்டா அப்படி சொன்னேன்னு கேட்போம். அப்ப ஏன் நான் ஏன்னு சொன்னேன்னு கேட்க கூடாது. கோபத்தின் வெளிப்பாடு ஏதோ ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னு வச்சுங்களா, நீங்க இவ்வளோ இப்போ வந்து சீமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, கஞ்சா போட்டீங்களா, நீங்க படுத்து தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவ்வளவு கவின் சாப்பிட்டீங்களா எத்தனை அடுக்குறாரு. சரி கேட்டாரு, அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க. ரைட்டா, அவர் சொன்ன தப்பாவே இருக்கட்டும், கோபத்துல சொன்னாரு. யாருக்காக அவர் பேசினார்? இன்னொரு பெண்ணுக்காக பேசினார். அவரு என்ன வந்து ஏன் பாதுகாக்கலாம்னு கேட்டாரா? அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே அங்க போய் தான் அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கோ, சும்மா தெரியாம பேசாம உருட்டுங்க. என்ன 6 மாசம் உருட்டுவீங்களா நீங்க? 6 மாசம் உருட்டுவீங்களா? எவ்வளவு தாலி அறுப்பு, எவ்வளவு சங்கிலி பருப்பு, எவ்வளவு ஆக்சிடென்ட், ரோட்ல எத்தனை இளைஞர்கள் சாவறான், எவ்வளவு பெண்களை கற்பழிக்கிறாங்க, என்ன என்ன நடக்கல இந்த தமிழ்நாட்டுல. நான் என்ன சொன்னா, இது வந்து ஒருத்தரால பார்க்க முடியாது. அது ஒரு வீட்டையும் போய் ஸ்டாலின் பார்க்க முடியாது. காவல்துறை வந்து அலாட்டா இருக்கும். ஒரு குற்றவாளி தண்டனை கொடுங்கன்றோம். நாங்க வேற ஒண்ணு குற்றம் நடக்க கூடாதுன்னு நாங்க சொல்ல வரல. குற்றம் நடக்கும், அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துதான் ஆகும். 10 நல்லவன் இருக்கிறதுல 4 அயோக்கிய பையன் இருப்பான் தான். 10 சாமியார்கள் இருக்கிறதுல 4 வக்கர புத்தி இருப்பான். 4 நல்ல பெண்கள் ஒரு பெண்ணு 2 பெண்ணு வாயாடியா தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் இதை கவனிக்க வேண்டியது காவல்துறை. காவல்துறையே வந்து சிஞ்சா போட்டா என்ன பண்ண முடியும்? காரணம் வந்து காவல்துறை செயல்பட விடுறதில்லை. காவல்துறை திமுகவின் ஏவல் துறையா இருக்கு. பேசுறவங்க எல்லாம் அரசியல் பேசுறாங்கம்மா. காவல்துறை அரசியல் பேசுது. என்ன காலத்துல பேசினாங்க? எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலத்துல இருந்து கருணாநிதி காலத்துல கூட இவ்வளோ அடிமையா இல்லை காவல்துறை. இப்போ வந்து பயப்படுறாங்க. காவல்துறை பயப்படுது, அது செயல்படலை. இப்போ ஒரு வழக்கறிஞரே ஏதோ கொஞ்சம் ஆக்ரோஷமா நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் நல்லா இருக்கணும், நல்ல தீர்ப்பை கொடுக்கணும், இந்த நாட்டை காப்பாற்றணும். அந்த வழக்கறிஞர் ரொம்ப நல்லவர், நல்லா தீர்ப்பு கொடுத்த பையன். இந்த பையன் இறந்தான கோயிலில் அந்த இது கூட நல்ல கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அது போல் அறிவார்ந்த கேள்விகள் கேட்டால் தான் இவர்கள்லாம் அடங்குவார்கள். அவருக்கு மிரட்டல் போயிடுது, ஒரு காவல்துறைக்கு மிரட்டல் போயிடுது. பெரிய அதிகாரி வந்து நடந்து போறாரு, வண்டியெல்லாம் பிடிக்கிட்டு விடுறாங்க. அதையும் பார்த்தோம். இந்த அவலங்களெல்லாம் யாருமா கேட்கறது? அப்ப இதெல்லாம் கவனிக்க முடியாத தலைவர்கள் தமிழ்நாட்டில் எதற்கு? உங்களால வேலை செய்ய முடிஞ்சா செய்யணும், இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. முடிஞ்சவங்க பார்த்துக்குவாங்க. நான் தான் இருப்பேன், பல்லால கட்டி சாச்சி எடுத்துக்கிட்டு போவேன்னா முடியல, இந்த உடம்பு முடியல. இத்தனைக்கும் நீங்க அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்யல, ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்படல. மேடையில நின்று 3 மணி நேரம் பேசல, ஒரு 1 மணி நேரம் நடக்கல, கூட்டத்துல நிக்கல, உங்களுக்கு உடம்பு முடியல. அப்ப இன்னமும் அதை அப்படியே கட்டி புட்டிச்சுக்கிட்ட ஆட்சி எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை தூக்கி கொண்டு போய் பிள்ளைகிட்ட கொடுத்துடணும். அப்படியே இந்த தமிழ்நாட்டை கொண்டு போய் பேரண்ட்டை கொடுத்துடணும். என்ன போங்கு போங்கு முடிச்சு அலையிறாங்க திமுக. அதனாலதான் நாங்க வந்து திட்டுறோம். இந்த மகளிரை வந்து நாங்க திட்டலைன்னா, மகளிர் வந்து எங்க போனீங்க? அப்போ திமுகவின் கைக்கூலி ஆயிட்டாங்க இவங்கெல்லாம். ஒரு வாரத்தை சொன்னா கும்பலா வர்றாங்க. இப்ப இந்த ஆம்னி பஸ் ஒன்று கிளம்பிட்டான், அவ பிரேக் டவுன் ஆகி கிடந்தான் பஸ் ஸ்டாண்ட்ல. இப்ப இந்த ஆம்னி பஸ் வேற கிளம்பிட்டான். அந்த நாய்க்கு சீமானா தொக்கு. இப்ப எப்படின்னா, சீமான் வளர்ந்துகிட்டு இருக்க. சீமான் வந்து கெட்டவர் கிடையாது, அவர் மேல பொறாமை யாருக்கும் கிடையாது, சீமானை பிடிக்காதவர்களும் கிடையாது. சீமானை பிடிக்குது. நேற்று கூட பாருங்க, அவர் முத்து இறந்து போனாரு, போனார் அண்ணன். அதற்கு வந்து கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அரசியல் வந்து சூழல் பரபரப்பா போயிட்டு இருக்கு, தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஏன் போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து இருக்கு. அரசியல் பத்தி பேசியிருப்பாங்க மாதிரி. இப்ப என்ன எங்கிட்ட கூட்டணிக்கு வந்தாரு, கூட்டணி பேச வந்தாருன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல, அவர் தனிச்சுதான் நிப்பாரு. அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகம் வேணாம்.
வேற எதுக்காவது வந்திருக்கலாம். அதுக்கு ஒரு கேதம் என்ன வேற விசாரிக்க கட்டிங் அது வாங்குறதுக்கா? இல்லம்மா, கேதம் விசாரிக்க வந்ததை போய் தவறா ஆமா, பேசுறது ஆமா, தப்பு ஆமா, இல்லையா? ஆமா. அதெல்லாம் ஏம்மா, தப்பு. இது வந்து என்ன தமிழர்கள் ஏன் அவங்க வீட்டுல அவங்க அப்பா இறந்த போது போய் கேதம் கேட்டு வந்தார்ல, சிஎம் போனார்ல, ஆமா. அதெல்லாம் வந்து அது வந்து இறப்பு. ஏன்னா மூக்காம்பத்து வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு பழைய நடிகர். அவர் கருணாநிதியோட முதல் மகன். அவரை தெரியாதவங்க யாருமே இல்லை. அவர் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். நல்ல மனுஷன். நானே திருவாரூர் பக்கத்துலலாம் போவேன், நான் பார்த்துருக்கேன் அவரை. திருவாரூர் அப்பா ரொம்ப ஏழ்மையாக தான் இருந்தார். இப்போ இடையில இது நல்லா வசதியாக இருந்தார் கேள்விப்பட்டேன். பையன்லாம் அவர் பையன்லாம் டாக்டர். ஆமா, அதுதான் அதெல்லாம் அந்த சொன்னாரு. வசதியா தான் இருக்கு. முதல்ல கஷ்டப்பட்டாரு, இப்ப கூட சாராய இந்த கடையில கிடந்தாரு. டாஸ்மாக் சமாச்சாரத்துல அவருடைய மருமகனையே இப்போ அதுல 2 பேத்துல அவன் ஒருத்தான்னு சொல்றான். 5000 கோடி 6000 கோடி எப்படி சம்பாரிச்சா, எப்படி 500 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறேன்லாம் பிரச்சனை பண்றாங்க. ஆமா, இருக்கு, வசதியா தான் இருக்கு. ஆனா எடுத்து இவருக்கு உபயோகப்படுத்த இயலல. இவர் வந்து கொஞ்சம் மது பிரியர் ஆயிட்டாரு. மது பிரியர். தம்பி தானே காய்ச்சிறாரு, அதை விட முடியாதுல்ல, தம்பி தண்ணி. அதனால போய் கொஞ்சம் குச்சி குச்சி வீணாயிட்டாரு. அது ஒரு இறப்பு. அது வந்து வருந்தத்தக்க செயல் தான். அது ஒரு மனிதனோட இறப்புங்கிறது வந்து ஜாதி, மதம், நட்பு, எதிரி இதெல்லாம் கடந்து நம்ம அதை கட்டாயமாக பார்க்கணும். ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்காங்க, நம்மளோட பழகியிருக்காங்க. இப்போ நான் வந்து மூக்காம்பத்து கூட பக்கத்தில் உட்காந்து பேசினேன். ஆனால் மூக்காம்பத்து எனக்கு பிடிக்கும், அவர் தெரியும். அந்த வகையில் அவர் வந்து ஒரு மனித நேயம், தமிழர் பண்பாடு, தமிழ்நாட்டு நாகரிகம் வந்து ஒரு எந்த வீட்டில் இறப்பு நடந்தாலும் போய் கேட்கணும், எதிரியாக இருந்தாலும் போய் கேட்கணும். அதை தான் அண்ணன் செஞ்சார். அவர் மனிதனாக நடந்து கொள்றார். மனிதன், மாண்பு மிக்க மனிதன், மனித நேயமுள்ள மனிதனாக சீமான் இருக்காரு. அதனால வந்து இவங்க குறை சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். இதை பத்தின அவங்க கருத்து என்ன ஐயா? அந்த அம்மாவுக்கு தான் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எதனத்தையோ கத்திக்கிட்டு கிடக்கு. நீ அதை ஊழு ஊழுன்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? அடியும் தெரியாது, முனியும் தெரியாது. ஏதோ அவங்க அண்ணன் சொல்றாரு, நொன்னையும் சொல்றாருன்ட்டு தெரியுது. அவங்க அண்ணன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே தாரக மந்திரமா ஏற்றுக்கிட்டு அப்படியே மகளிர்கள் எல்லாம் அந்த இது ஒரு பழமொழி சொல்வானே, ஏதோ ஒண்ணு அவர் சொன்னபடி, சீமான் சொன்னபடி எல்லாமே கஞ்சா அடிச்சுட்டு தெரியுதுங்க. அதனால இதுகளுக்கு என்ன தெரியும்? அதுதான் தெரியும். தண்ணி தெரியும், கஞ்சா தெரியும், அபின் தெரியும், கொக்கைன் தெரியும். இதுதான் அவங்க தலைவருக்கு தெரியும். இவங்களுக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு அதுதான் தெரியும். ஆனா இதெல்லாம் தெரியுதுன்னா அப்ப இவங்களுக்கு ஏதோ உபயோகப்படுத்திருக்காங்கிற ஒரு சந்தேகம் எழத்தானே செய்யும். சந்தேகம் விற்கிறதே நீங்க, முதலாளி, ஹோல்சேல் சப்ளையர் நீங்க தான். உங்க கட்சிக்காரங்க உள்ள இருக்காங்க, உங்க கட்சிக்காரங்க தான் உள்ள போயிருக்காங்க. உங்க கட்சி தான் 10 ரூபா பாட்டில் வாங்கி உள்ள போனாங்க. உங்க அமைச்சர்கள் தான் சாராய ஊழல் பண்ணிட்டு உள்ள போனாங்க. உங்க அமைச்சர் தான் கஞ்சா கடிச்சு உள்ள போனாங்க. உங்க கூட இருக்க அவர் தான் உள்ள போனாரு. பாலியல்ல இருக்கிறது உங்காலு பூரா அனைத்தையும் நீங்க ஏல இருந்து இசட் வரைக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கு சாமி. அப்படியா? ஆமா, A to Z everything. ஓஹோ, only for DMK. இவங்க கட்சியில வந்து அதாவது பலவும் கற்று மர, களவும் கற்று மர அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி அப்படியே களவும், அப்படியே கல்லு காய்ச்சவும், கள்ள சாராயம் காய்ச்சவும் எல்லாம் கற்று வச்சிருக்காங்க. பார்த்தீங்க 75 வருஷம். ஏன்னா நான் கேட்கிறேன் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 75 வருஷமா உண்மையிலேயே நீங்க கட்சி தான் நடத்துறீங்களா? கட்சி நடத்தினாங்கன்னா பஜனையா நடத்திட்டு இருக்கோம். அப்ப என்ன இப்ப போய் வீட ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க? ஒட்டினா ஸ்டாலின் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு 1000 ரூபா கொடுக்குறீங்களா? என்ன அதுல என்ன தப்பு? என்ன ஒண்ணு, நீ இப்படி ஒட்டிட்டு இப்படி திருமணா புசுக்கு பிச்சு போட்டுறாங்க. கடுப்பா வேற வேலை இல்லை உங்களுக்கு, சொல்லிட்டு பிச்சு போடுறாங்க. இப்ப வந்து வீடு விட வர்றாங்க. விடுபட்டால் தகுதி இல்லாத பெண்களுக்கு பணம் கிடையாது, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் மாசம் 1000 ரூபா கொடுத்தீங்கல்ல. இப்ப எப்படி எல்லாருக்கும் தகுதி வந்துச்சு தமிழ்நாட்டுல? எலெக்ஷன் கலெக்ஷன். யாரு கலெக்ஷன்? நீங்க தான். எலெக்ஷனுக்கு கமிஷன், எலெக்ஷனுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. வீடு என் வீட்டு வாசல் வந்து உட்காந்து கேட்கிறாங்க. அதுக்கு அது ஜோக் அடிக்குதுமா? ஜோக் இல்ல, உண்மை. உண்மையா? உண்மை. டெய்லி வந்து ஊரோட உட்கார்றாங்க. அந்த பெரிய ஃபார்ம் வச்சிருக்காங்க. அதுல வந்து உதவி எவ்வளவு காசு உனக்கு கொடுத்தாங்க? நான் இது வரைக்கும் நான் வந்து 1 ரூபா கூட இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தால கொடுத்த இலவசமோ எதுவுமே நான் வாங்கினது கிடையாது. ரேஷன் கடையில அரிசி கூட வாங்கினது கிடையாது. அப்படித்தான் எல்லாரும். நான் வந்து வெள்ளைக்காடு, விஐபி கார்டு, ரயிலு எனக்கு வந்து ஒன்றும் தர மாட்டேன்ட்டாங்க. நான் ட்ரை பண்ணினேன், ஏன் நம்ம வீட்டு காசா தராங்கன்ட்டு. ஆனால் வெள்ளைக்காடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 25 வருஷம் ஆச்சு.
90ல் வாங்கினது இன்ன வரைக்கும் கொடுக்கல. எனக்கு கார்டு கொடுக்க மாட்டேங்கிறான். வெள்ளை கார்டை மாற்ற முடியாமல் என்னோட பாஸ்போர்ட்டோ எல்லாத்துலேயுமே வந்து எதுவுமே நான் வாங்க முடியாது. எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் சிங்கப்பூர் வழியும் போய் தொழில் பண்ணி சம்பாதிக்கிற உனக்கு என்ன தொழில் பிசினஸ்? அதான் தொழில். திமுக தொழில், திமுக ஸ்டைல்லே சொல்ல, தொழில் சொல்லக்கூடாது. தொழில்னா தமிழ். நம்ம பாக்குற நம்ம திமுக காரங்க வேற மாதிரி நினைப்பாங்க. அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன் எங்களை பத்தி அப்படி எப்படி சொல்ற? ஒரு பயம்தான். அப்படி எல்லாம் பயப்படாதீங்க. எங்க வயசு திமுக காரர்கள் கூட வாழ்றமே. எப்ப என்ன எந்த கல் எடுத்து எந்த கண்ணாடி எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆமா, டப்புன்னு அடிச்சிருவாங்க. நல்லா பழகிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் டைம்ல பாருங்க, அடி மண்டையை பிடிச்சி பிச்சு சண்டை போட்டுப்பாங்க. ஓட்ட போடு ஓட்ட போட பாருங்க, வீடு வந்துட்டாங்க 1000 ரூபா. சின்ன புள்ளம்மா 10வது படிச்சு 11வது படிச்சா கொண்டு ஐடியா கொண்டு நீங்களும் தகுதி. அம்மா நீங்களும் தகுதி. இப்ப எப்படி தகுதி வந்துச்சு? அப்ப தகுதி இல்லைன்னு சொன்னீங்கல்ல, பாதி பேருக்கு தரல. இப்ப எப்படி தரீங்க? எலெக்ஷன். அப்ப எலெக்ஷன் வந்தா எல்லா சட்டத்திட்டங்கள்லாம் மாறி போயிடும்ல. இப்ப சாராய விலையை குறைப்பாங்க. இப்ப பாருங்க, சிலிண்டர்ல கொஞ்சம் குறைப்பாங்க. தளர்வு. கனிமொழி அக்கா ஓட்டு கேட்டு எந்த மூஞ்சில வரும்? உதயநிதி எந்த மூஞ்சில வர ஓட்டு கேட்டுக்கிட்டு? ஸ்டாலின் எப்படி வந்து வாக்கு கேட்பாரு? என்ன செஞ்சிருக்காரு? ஒன்றும் செய்யற. 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ஓசி பஸ், ஓசி அந்த பஸ் விட்டுருக்காங்க. லிப்ஸ்டிக் வச்ச ஆட்டோ விட்டுருக்காங்க. அடுத்தது என்னென்ன திட்டம் மறந்துட்டேன். நான் என்ன கேக்குறேன், எங்க அரசு திட்டணும்னே திட்டம் போட்டு வருவியா? ஐயா திட்டுற மாதிரியே செய்யறாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ள பாருங்க நிம்மதியா இருக்கும். தூங்குறோம், எழுந்திரிக்க ஒரு காப்பியை குடிக்கிறோம், சாப்பிட்றோம். சரி மெதுவாக அப்படி கடைக்கு போடலாம், கீழே இறங்குறோம். இறங்கணும் ரோட்டை பார்த்து நான் காண்டாகும். பள்ளம் அதுல இந்த நேற்று சின்னோண்ட சாரல, அதுக்கு தண்ணி தேங்கி நிக்குது. அங்கே நம்ம நேரமா நம்ம பாட்டுக்கு போறோம். எவ்வளோ பைக்கார போய் சட்டுன்னு அடிச்சான், சல்புல வந்து ஏமால் அடிச்சுட்டாரு தண்ணி. அதே நாயை கண்ணுத்தில நான் கேட்க, அவன் இறங்கி என்னம்மா நாயன்னு கேட்கறேன்னு கேட்டு பெரிய சண்டையா போச்சு காலையில. அப்போ என்ன, அது யார் மேல போகும்? திமுக மேல போகும். அவர்கள் போட்ட சாலை நல்லா இருந்துச்சு. அது மண்ணோ மசுரோ ஏதோ இருந்துச்சு, ரோடு நல்லா இருந்துச்சு. அதை நோண்டு 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 நோண்டி ரோடா போல பள்ளமாக்கி காவா கட்டுறாங்க. கட்டினாங்க. அது எதுக்குன்னா கட்டினாங்க, பெரிய ஆழமா கட்டி இந்த பக்கம் செவரு இந்த பக்கம் செவரு, மேல ஒரு மூடி, உள்ள ஒரு பைப் உள்ள ஒண்ணும் இல்ல. சும்மா அண்டர் கிரவுண்ட் மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல பாக்குறாங்க. சொர்க்கப்பாதை மாதிரி இருக்கு. அது எதுக்கு தோண்டினாங்கன்னு தெரியல, எதுக்கு மூடுனாங்கன்னு வந்து திமுக கவுன்சிலருக்கு பூரா அந்த போஸ்டிங் கொடுத்தாங்க. அவனை கொள்ளையடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ரோடா பூரா நோண்டுறாங்க. எங்க வீட்டு சைட்ல நீங்க வந்தீங்கன்னா அந்த ரோடு இந்த ஃபுல்லா பிளாக், ஆட்டோ கார் போக முடியாது. அடுத்து இதை மூடுறாங்க, கேட்டு போடுறாங்க, இந்த பக்கம் எதுக்கு நோண்டுறாங்க? மண்ணை பூரா நைட்டானா அழுறாங்க. திமுக வந்து ஒன்றும் செய்யலம்மா, வெறும் மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருக்கு. மண்ணள்ளி மக்கள் வாயில போட்டுக்கிட்டு, அதுதானே கோவம் வருது எங்களுக்கு. என்ன ஜெயலலிதா இருக்க கூட இவ்வளோ பேசுனது இல்லை. அந்த அம்மா ஓரளவு பண்ணா கூட ஓரளவு மக்களுக்கு செஞ்சிருவாங்க. மக்களை இவர் ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லை. இவர் வந்து எப்படி இருக்கான்னா, அந்த ஒரு படத்துல சத்யராஜ் இருப்பார், அமாவாசையா, அமாவாசை முதல்ல இது வேட்பாளராக இருப்பார், அந்த அமாவாசை மாதிரி இருக்காரு. அளந்து பேசு.